பேர் வள்ளிமா, ஊர் செட்டி வெட்டி. அவன் வந்த உடனே இந்த வீட்டில் ஒரு பையன் ஒன்று கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும். கல்யாணம் நல்ல காரியம் நடக்கும், நல்ல காரியம் இன்னும் 3 மாதத்தில் சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லவும், சரி நம்மக்குள்ளே கல்யாணம் பண்ணாமல் தானே வச்சுருக்கிறோம், பொண்ணு கிடைக்க மாட்டேன்னு வச்சுருக்கிறோம், எப்படி நல்லது தானே சொல்கிறேன் அப்படின்னு, சரிப்பா அப்படின்னு சொல்ல ஈன்னு கேட்குறேன். நான் கேட்டுக்கிட்டு நான் உள்ளுக்கு வாசப்படிக்கு அங்கிட்டு உட்காந்துக்கிறேன், அவன் வாசப்படிக்கு இங்கிட்டு உட்காந்துருக்குறேன். அம்மாம்மா 2 அரிசி கொடுமான்னு கேட்டேன். நான் கையில் அள்ளி கொடுத்தேன். இல்லைம்மா கையில் கொடுக்காத தட்டில் கொடுன்னு சொன்னேன். தட்டில் எடுத்து வச்சேன், சின்ன தட்டில் வச்சேன். வைக்கணும் 2 வெள்ளைப்பூடு மஞ்சள் பொடி வைன்னு சொன்னேன். நிற சொம்பு தண்ணி வைன்னு சொன்னேன், வச்சேன். அந்த பூட்டாகல துணி அவனாத்தான் கொடுத்தேன். ஒரு சிகப்பு துணி, காவி வெட்டி துணி அவனாத்தான் கொடுத்தேன். அந்த துணியில் இந்த அரிசியை கொட்டி இந்த நீ போட்டுக்கிற செயினை கலட்டி அது மேலே வைமான்னு சொன்னேன். சரின்னு வச்சேன். நம்ம தானே இருக்கிறோம், இவன் கொண்டுட்டா போயிடுவியா அப்படின்னு வச்சேன். அந்த துணியில் நானாக முடிமா அப்படின்னு இதில் கொண்டு போய் சாமி ரூம்பில் வச்சு நீ சாமி மூடுமா, பயலுக்கு நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். சரிப்பான்னு கொண்டு போய் சாமி ரூம்பில் வச்சேன். இந்த நெரசம்பு தண்ணி இந்த அரிசியும் கொண்டு போய் வேப்ப மரத்துக்கடி ஊற்றுமான்னு சொன்னேன். சரின்னு நான் அதை அந்த ரூம்பில் கொண்டு போய் வச்சு போட்டு நான் வேப்ப மரத்துக்கடி ஊற்றுறதுக்கு வந்தேன். வரங்காட்டி வாசலில் நின்று எப்படி அந்த ரூமுக்குள்ளே போய் அந்த முடிச்சு அவுத்து அந்த சங்கிலி எடுத்துக்கிட்டு அரிசி முடிஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.